வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு. Download ShareChat. Hi friends, welcome to my channel Kalyani Vlogs and Cooking. ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு, அதனால் எடுக்க முடியல, கண் ஆப்ரேஷன் பண்ணிருந்துச்சு. இன்றைக்கி தான் ஒரு பம்கின் சூப் எடுக்கிறோம். அதை பாருங்கள், ஒரு சின்ன கீத்து, இந்த இவ்வளோ வருஷ கீத்து தோல் சீவிட்டு நறுக்கி வச்சுருக்கேன். மஞ்சள் பூசணிக்காய்ன்னு சொல்லுவாங்களா, குட்டி குட்டியாக மாங்காய் மாதிரி நறுக்கியிருக்கேன். அதுக்கு ஒரு வெள்ளைப்பூடு, சின்னதாக இருந்தால் 2 போட்டுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம், ஒரு ஸ்பூன் வெண்ணெய், கொஞ்சம் மிளகு ஜீரகத்தூள், உப்பு, கொஞ்சம் கொத்தமல்லி. இதை இந்த வெண்ணெயை அடுப்பில் போட்டு இதெல்லாம் வதக்கிட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்குவோம். 6 வாட்டி தண்ணியை இருத்துட்டு அடிச்சிட்டு அப்புறம் கொத்தமல்லி போட்டு உப்பு போட்டு வேக வச்சிடலாம். கொஞ்சம் மிளகு ஜீரகம் போடணும். நான் போடையில் காமிக்கிறேன் பண்ணையில். இங்கே வெண்ணெய் போட்டு உருகுனா போதும். நீங்கள் வெண்ணெய் இல்லைன்னா நெய் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூனு. எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா நல்லா இருக்காது. நெய் கூட ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இதெல்லாம் வதக்கிட்டு இதையும் போட்டு ஒரு டம்ளர் 1.5 டம்ளர், நான் 2 பேருக்கு அளவாக தான் வைக்கிறேன். 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி 3 விசில் வச்சுட்டு 6 வாட்டி தண்ணியை இருத்துட்டு மிக்சியில் அடிக்கணும். நான் அடிக்கையில் காட்டுறேன். ஒரு ஸ்பூன் வெண்ணெய் போட்டு உரியிருச்சு. இப்போ நம்ம அந்த வெங்காயம் பூண்டும் போட்டுக்கலாம். நிறைய போட வேண்டாம், ஒரு அளவு போட்டால் போதும். வெங்காயம் பூண்டும் போட்டு 2 வதக்கிட்டு வெங்காயம் கொஞ்சம் வேகணும். வதக்கிட்டு நம்ம அந்த பம்கின் காயை போட்டுருவோம். எண்ணெய் நல்லா இருக்காது, நெய் வெண்ணெய் இல்லைன்னா நீங்கள் நெய் சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் உருகுனா போதும். நான் இப்போ அதுக்கு வேணுங்கிற உப்பை போட்டுறேன். இந்த சூப்புக்கு வேணுங்கிற உப்பு 2 டம்ளர் போட போகிறேன். அதுக்கு வேணுங்கிற உப்பு போட்டேன். அது வெந்துடும் வெங்காயம். இந்த காயையும் பம்கின் காயும் பாருங்க. மஞ்சள் பூசணி, பரங்கிக்காய்ன்னு சொல்லுவாங்கல்ல, மஞ்சள் பூசணிக்காய். பூசணி இந்த மாதிரி தோல் எடுத்துடணும். அப்போ வேகப்படுத்தலாம். வதக்கிட்டு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி 3 விசில் வச்சு எடுத்துக்குவோம். எல்லாமே நல்லா வந்துடும். அது ரொம்ப வதக்க வேண்டாம், வந்துடும். இந்த காய் நல்லா வெந்துடும். ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்குவோம். சின்ன டம்ளர் தான். ஒரு 3 விசில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் நான் 6 வாட்டி அடிக்கிறத 3 விசில் வச்சுக்குவோம். பாருங்க, பரங்கிக்காயம் 3 விசில் வச்சு எடுத்துகிட்டு வடிகட்டி வச்சுருக்கேன். தண்ணியும் வச்சுருக்கேன். அதை 6 வாட்டி மிக்சியில் போட்டு அடிச்சுக்கிட்டு வந்துடுறேன். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அடிச்சுக்கிட்டு வந்துடுறேன். அப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றி இதை கொதிக்க விடணும். தண்ணி ஆற வச்சு அதில் ஊற்றிட்டு இதை கொதிக்க வச்சுட்டு இதில் ஊற்றிக்குவோம். தண்ணி எதுவும் ஊற்றலை, நம்ம முதல்ல ஊற்றினோம்ல 1.5 டம்ளர் தண்ணி. அதை கொதிக்க வச்சுட்டு மிளகுத்தூள் போட்டுக்குவோம். உப்பு பாருங்க, ஒரு கொதி வந்துடுச்சு. பாருங்க கலர் எப்படி இருக்கு. கலர்லாம் எதுவும் போடலை, மஞ்சள் பூசணிக்காய் கலரு அழகாக இருக்குது. கொஞ்சம் மல்லி போட்டாச்சு, உப்பெல்லாம் போட்டேன். கொஞ்சமாக மிளகுத்தூள் உங்களுக்கு வேணுங்கிற அளவு போட்டுக்கோங்க. மிளகு ஜீரகம் இதுபோல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் லைக் அண்ட் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.